4/6/2026 காருண்யா ப்ளஸ் 626க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்றுக்கு நம்ம புதுசாக ஒரு 4Dலாம் போட ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? அது எல்லா நாளும் பாஸ் ஆகாது. ஆனால் மாதத்தில் ஒரு நாள் பாஸ் ஆகினாலே நம்மளுக்கு பெரிய விஷயந்தான். ஏன்னா பாக்ஸ்லாம் கிடையாது, அது அப்படியே தான் வரணும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சொதப்பிருச்சு. நம்ம எடுத்த நம்பருக்கும் வந்த நம்பருக்கும் கொஞ்சம் சொதப்பிருச்சு. அது எப்படி போச்சு எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபெயிலியர் தான். சரிங்களா? போர்டை பொறுத்த வரைக்கும் 9ங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக பி போர்டில் வந்திருக்குது. அது அப்படியே கண்டினியூ ஆகிருக்குது. 9 ஓகே. மற்றபடி நம்மளுக்கு இதில் பேட்டர்னில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் 9 4ங்கிறது ஏதாவது ஒன்று டபுள்ஸ் வரும்னு தான் எதிர்பார்த்தேன். டபுள்ஸுங்கிறது 1ஆம் நம்பர் எதிர்பார்த்தது தான், அது கரெக்டாக வந்திருக்குது. ஆனால் எதை மேட்ச் பண்ணி, ஏன்னா நமக்கு போர்டுலேயோ இதுலேயோ நம்மளுக்கு பெருசாக 1ங்கிறது கிடைக்கல. 7 6 அதை பவர் பண்ணோம்னா 21ங்கிறது 81 36 இந்த மாதிரி தான் கிடச்சிது. அதனால் நம்ம 1ங்கிறத சரி பெருசாக இது பண்ணலை, போர்டுலையும் நம்ம கொண்டு வரல. ஆனால் 3 டிஜிட்டலில் மட்டும் கொண்டு வந்தேன். 081 அப்புறமா வந்துட்டு அது ஒன்று தான் 1ங்கிறதுல கொண்டு வந்திருக்கிறேன். சரிங்களா? சி போர்டுக்கு அப்படி பார்க்கும்போது 1ங்கிறது சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது வந்து 81 அடிக்காமல் 91 1 டபுள்ஸாக வர வேண்டியது தான். அதுதான் நேற்று நான் சொல்லியிருந்தேன். 4 ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, 2வது 1, அப்புறம் 2 0 கடைசியாக சொல்லியிருந்தேன். 1ஆம் நம்பர் கரெக்டாக 9 போர்டு பிரகாரம் நம்மளுக்கு போர்டில் வர வேண்டிய நம்பர் 9 பி போர்டுக்கு, அது கரெக்டாக உட்காந்துருக்கு. மீதி எல்லாமே 0 தான். 2 0 வரும்னு எதிர்பார்த்தேன். அந்த 2 0க்கு தான் 1 வச்சுருக்குறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 4Dயில் பொறுத்த வரைக்கும் 321 கொண்டு வந்திருந்தோம். சரிங்களா? 321 கொண்டு வந்தோம். இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பார்த்தீங்கன்னா 9 மட்டும் இங்கே உள்ளே கொண்டு வந்து 2 0க்கும் 2 1 வச்சுருக்குறாங்க. 0 வரும்போது அந்த இடத்துல 1 வரும் சில நேரங்களில். அது நல்லா அந்த விளையாட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 0வா 1ஆ 0வாங்கும்போது 1 0 வரும். பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் இந்த நம்பரில் 2 0க்கு பதிலாக மட்டும்தான் 1 ஆயிருக்கு. மீதி அப்படியே தான் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் வெளியே போயிருக்கு, 9 உள்ளே வந்திருக்குது. 1 1 2 0க்கும் 1 1ன்னு வந்திருக்கு. பி போலில் நம்மளுக்கு 9ஆம் நம்பர் வந்திருக்குது. அப்படி பார்க்கும்போது அது கரெக்டாக தான் வந்திருக்குது. ஆனால் 0க்கு பதிலாக 1 வச்சுட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதேமாதிரி 4க்கு பதிலாக 9 கரெக்டாக பி போர்டுக்கு வந்திருக்குது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நாளைக்கு அதேமாதிரி நம்ம டெய்லி ஒரு 4 நம்பர் 4D எடுத்துடலான்னு வச்சுருக்கிறேன். வரும்போது டைரெக்டாக வரும்போது பவர் இல்லாமல் எதுவும் குழப்பாமல் அப்படியே வந்துச்சுன்னா அது வந்துடும். மாதத்தில் நம்மளுக்கு ஒரு வின்னிங்கோ 2 வின்னிங்கோ வந்துச்சுனாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். 4Dயில் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வாட்டி அதை மிஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இப்போ அதை போட ஆரம்பிச்சிருக்கிறோம். சரிங்களா? பாருங்கள், நிறையா எல்லாம் கிடையாது, 4 4D தான், பாக்ஸ் கூட கிடையாது, அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். விருப்பம் இருக்கிறவங்க போடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு கணிப்பு தான், வந்தால் வரலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 7 3 சப்போர்ட்டுக்கு 0, 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8, 0க்கு பவர் 5. இதுதான் நாளைக்கு நமக்கு ஆல் போர்டு கிடச்சிருக்க நம்பர். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 3, பி போர்டில் 4 0, சி போர்டில் 6 5. இந்த 2 பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் சி போர்டுக்கு 7ஆம் நம்பரும் நாளைக்கு வரலாம். 7 மேலே இருக்க 7 கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் பார்த்துக்கோங்க. 6ஆம் நம்பர் வரலாம், சி போர்டுக்கு 5ஆம் நம்பர் வரலாம், 2ஆம் நம்பரும் வரலாம். வேறு பார்த்திங்கன்னா 8 இருக்குது, 4 இருக்குது. 8 உள்ளே போகும்னு நினைக்கிறேன். 4ம் உள்ளே போகிறதுக்கு தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த 4 நம்பர் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், பார்த்து ப்ளே பண்ணுங்கள். போர்டில் வர கெஸ்ஸிங் இதுதான் எனக்கு. சரிங்களா? உங்களுக்கு வேறு மாதிரி வந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? நம்மளுக்கு இன்றைக்கி 1 கிடச்சிருக்கிறத வச்சு நாளைக்கு, நேற்றுக்கு பார்த்திங்கன்னா 1 டபுள்ஸாக வந்திருக்குது, 9ம் கிடச்சிருக்கும். நம்மளுக்கு 2 நம்பர் அதிலே வின்னிங் வந்திருக்கும். 9 வின்னிங் வந்திருக்கும், 1 வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா? நாளைக்கு பார்த்திங்கன்னா 1 6 9 4 8 3 9 4 கொஞ்சம் வரலாம் போல் தெரியுது. பாருங்கள் உங்கள் கணக்குலேயும் வருதான்னு. டபுள்ஸ் வந்தால் நம்மளுக்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு மிஸ்ஸு. 2ஆம் நம்பர் நம்ம கொடுக்கல. ஆனால் 2 அதிகபட்சம் வருமானு தெரியல. ஆனால் வந்தால் வரலாம். வர வேண்டிய இந்த 2 நம்பரும் கொஞ்சம் வெயிட் அண்ட் சீ தான். 2 நம்பரும் வருமானு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ஆல் போர்டு நம்பரை வச்சு பார்க்கும்போது, இந்த நம்பரை வச்சு பார்க்கும்போது இது வருமாங்கிறது டவுட்டு. நான் இதை வச்சு பார்க்கும்போது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நமக்கு 7 2ம் கிடச்சிருக்குது. அதனால் நம்ம கொடுத்தாகணும், கொடுத்துட்டேன். சரிங்களா? 4 3 5 2. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஆனால் சப்போஸ் மேலே இருக்கிறது மிஸ் ஆச்சுன்னா கீழே இருக்கிற பவர் நம்பர் வரலாம். சரிங்களா?
3 டிஜிட்டல் 2Dயை பொறுத்த வரைக்கும் 94 06 72 65 38 87 26 42 சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க செட் நம்பரு. நாளைக்கு இதுலேருந்து ஒன்று பவர் வைக்காமல் அப்படியே வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் சரிங்களா. பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 426 387 942 726 065 872 742 206 சரிங்களா. 4Dயை பொறுத்த வரைக்கும் 72 06 07 26 04 26 69 42 சரிங்களா. இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு கணிப்பு தான், இப்படி வரலான்ட்டு. உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா மாற்றி வச்சு பாருங்கள் சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒன்று பவர் வச்சு ஆடணும், இல்லைன்னா டபுள்ஸ் தான் அடிக்கணும். ஏன்னா இந்த மாதத்தில் 2வது டபுள்ஸ் இறங்கிடுச்சு. ஏபி ஏசி இறங்கிடுச்சு, அடுத்து பிசியும் இறங்கலாம். இந்த மாதத்தில் வந்து ஒரு ட்ரிபிள்ஸும் இறங்குறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் மாதிரி தோணுது சரிங்களா. பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். எது வந்தாலும் ஒரு ட்ரிபிள்ஸும் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் கணிப்பில் எந்த நம்பராக ட்ரிபிள்ஸ் வந்தால் அது ட்ரிபிள்ஸும் ஒன்று போட்டுக்கோங்க. வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் சரிங்களா. கண்டிப்பாக ஒரு ட்ரிபிள்ஸ் எதிர்பார்க்குறேன் நான். உங்கள் கணிப்புலையும் வருதா பாருங்கள் சரிங்களா. என்னுடைய கணிப்பில் வர மாதிரி தெரியுது, பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஓகேங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கணிப்போடு வெற்றியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.